நியூ ஸ்பெஷலாக நெய்யில் அப்படியே மிதக்க விட்டு சிக்கனை ரோஸ்ட் பண்ணி புது விதமான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் விஷ் எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக அமைய எங்களோட வாழ்த்துக்கள். செம்மையான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஊற வைக்க ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுக்க போகிறோம். என்னோட ஃபேவரட் லெக் பீஸ், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஊறுற மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் விட்டு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கீ ரோஸ்ட்னால நெய் தான் அதுக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யை. நல்லா இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை வேக வைக்க போகிறோம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஊற வச்சுருக்கிற சிக்கனை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். பாத்திரத்தில் உள்ளதையும் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு லைட்டாக அலசி அதையும் சேர்த்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 கிண்டிட்டு ஒரு 2 விசில் போட்டுக்க போகிறோம். 2 விசில் வச்சா போதும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்க போகிறோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்க போகிறோம். தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருள் போட போகிறோம். 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அன்னாசிப்பூ கொஞ்சோண்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஆயில் இல்லாமல் தான் வதக்குறோம். ஸோ லைட்டாக வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருகி விடாமல் சாதாரணமாக வதக்கினா போதும். அது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் தனியா, 7 வரமிளகாய், இது 2ஐயும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. ப்ரௌன் கலர் வந்தோடனே அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த சைஸில். அதை நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டே இருங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். ஒன்று ஒன்றா போட்டுக்கிறோம் ஆற வச்சதை. அது கூட வெங்காயமும் ஆறியாச்சு, அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக 1/4 கப்பு தயிர் விட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வரைக்கும் அரைச்சிடணும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை பச்சையாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் கீ விட்டுக்கிறோம். 2 நல்லா சூடானதும் அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை அதில் போட்டுக்கிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அது கூட வதக்கிக்கிறோம். அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, மசாலா, வெங்காயம்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வதக்கிட்டே இருங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் ரோஸ்ட்டுக்கு சரியான பதம் வரும். சிக்கன் வேக வச்சதில் தண்ணி இருக்கும் இல்லையா, சூப்பு, அதை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மசாலா கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. காரம் பத்தல, அதனால் இன்னொரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டே இருங்க. பச்சை வடை போகணும், அதுதான் இல்லை மெயின்னு. அதுக்கப்புறமா வேக வச்சுருந்த சிக்கனை அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிக்கனில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுகிட்டே இருங்க. ரோஸ்ட் அப்போ தான் அந்த பதத்தில் வரும். கருவேப்பிலையும் அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை எல்லாத்துலேயும் சேர்த்து படுற மாதிரி பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கீ ஸ்மெல்லும் சிக்கன் ஸ்மெல்லும் நல்லா வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக வந்துட்டுருக்கு. அப்பப்போ நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட்டை நல்லா கொண்டு வந்தீங்கன்னா சூப்பரான மணக்க சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெய் போட்டு இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக பண்ணி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். பாய்.